ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம கூடைப்பையில் ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கூடைப்பையில் சைடில் நம்ம புதுசாக ஒயர் கட்டு தீர்ந்துருச்சுன்னா புது ஒயர் கட்டில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதில் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த ஹைட்டு பத்தலை அப்படின்னா எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மேலே ஒரு சில ஒயர் நம்ம சொல்கிற அளவை விட பத்தாமல் போயிடும். அவங்க கட் பண்ணி வச்சு போட்டிருக்காங்கல்ல, அப்போ போடும்போது ஹைட்டு பத்தாமல் இருக்கும். அந்த மாதிரி ஹைட்டு பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா எப்படி அதே கலர் ஒயரை ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஒரு 2 அடி ஒயர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போது மேலேருந்து 1 2 3 4 4வது லைனில் பாருங்கள், அந்த நான் சொருகிறேன் பாருங்கள், 4வது லைனுக்கும் 3வது லைனுக்கும் அந்த பாருங்கள் போகுது. அந்த கேப்பில் அந்த இடத்துல கை வச்சு காமிக்கிறேன்ல, அந்த மாதிரி ஒயரை சொருகணும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தை, அந்த நம்ம சொருகிற பக்கத்தை நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி. பின்பக்கத்தை நல்லா அந்த மாதிரி சமமாக வச்சுக்கோங்க. நல்லா சமமாக இருக்கணும். கீழே இருக்கிறது சமமாக இருக்கணும். மேலே நம்ம சொருகிறது கூராக வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் விட்டு நம்ம இழுக்க முடியும். பாருங்கள், ரொம்ப இழுத்துறக்கூடாது. ரொம்ப இழுக்காமல் பாருங்கள் நான் எப்படி அதை வச்சுருக்கேன்னு. அந்த இடத்துல தெரியவும் கூடாது, அதே சமயம் ரொம்ப இழுத்துறக்கூடாது. அந்த ஒரு பூ சொருகிற வரைக்கும் இழுத்துறக்கூடாது. அதன் பிறகு நம்ம ஏற்கனவே அந்த சிகப்பு ஒயர் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, மேலே போகிற சிகப்பு ஒயர் எந்த பக்கம்லாம் போகுதோ அதே திசையில் இந்த சிகப்பு ஒயர் நம்ம புதுசாக சொருகிற ஒயரையும் கொண்டு வரணும். பாருங்கள், அதை சுற்றி உள்ளு பக்கம் கொண்டு வந்து அடியிலேருந்து வெளிப்பக்கம் கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு மறுபடியும் அந்த 3வது லைனுக்கும் 2வது லைனுக்கும் போகிற அந்த கலரில் வெள்ளை கலர் மஞ்சள் கலர் இருக்குது பாருங்கள், அதில் சொருகியாச்சு. மறுபடியும் அதை அப்படியே உள்ளுக்கு விட்டுட்டு அந்த ஓட்டையில் விட்டுட்டு அப்படியே உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்துடணும். அதாவது ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம்ல, அந்த முடிச்சு எந்த திசையில் போகுதோ அதே திசையில் போகணும். அந்த மாதிரி தான் சொருகணும். பாருங்கள், இப்போ நான் சொருகிறேன். இதை பாருங்கள், இப்போ அந்த 2வது லைனுக்கும் அந்த மேலே ஃபஸ்ட்டு லைனுக்கும் வந்துருச்சு. அந்த ஃபஸ்ட்டு லைனும் அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி அப்படியே விட்டுறக்கூடாது. அதை உள்ளுக்கு கொண்டு போய் அது மேலே அந்த ஏற்கனவே நிற்கிற ஒயர் நிற்கிற மாதிரி இருக்கணும். இது நான் வேறு ஒரு கூடை இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக போட்டுட்ருக்கேன். அந்த கூடைக்கு நான் சொருகிட்டு அதன் பிறகு ஒரு லைன் மடக்கி சொருகிட்டு போட வேண்டியதாக இருக்குது. அதனால் இது மடக்கி சொருகிட்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒயர் பத்தாமல் இருக்கும்போது இந்த மாதிரி மடக்கலாம் வேண்டாம். அப்படியே பாதியில் நமக்கு நின்றுட்டுருக்கும் இல்லையா, சின்னதாக மேலே ஒரு 10-15 சென்டிமீட்டர் இருக்கும்போதே நீங்கள் புது ஒயர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஏற்கனவே இருக்கிற ஒயரை அடிப்பக்கம் வச்சு அப்படியே சுற்றி போட்டுக்கிட்டே வந்துடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், இப்படி சொருகுனா இந்த மாதிரி மேலே அந்த ஒயர் நிற்கிற மாதிரியே நிற்கணும். இது நான் வேறு ஒரு கூடைக்காக பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு அடுத்த கூடை போட்டு காட்டுறதுக்காக. சரி, அதுலேயே கமெண்ட்டில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அந்த மேலே ஹைட்டு பத்தாமல் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் எப்பயும் போடுற மாதிரி அந்த கூடையை போட்டுக்கிட்டே வரலாம். நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு வருவீங்கள்ல, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க. அந்த 2-3 லைன் நம்ம அந்த சொருகிறப்ப மட்டும் பிரிஞ்சிலாம் வராது உங்களுக்கு. ஹைட்டு வெயிட் வச்சு தூக்குனாலும் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி மேலே ஹைட்டு பத்தலைன்னா இந்த மாதிரி ஒயர் சேர்த்துக்கோங்க. அதே கலர் ஒயரை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே மாதிரியே பின்னிட்டு வாங்க. இது மாதிரி நம்ம இன்னும் ஒரு சில டிப்ஸும் உங்களுக்கு தேவைப்பட்டாக்க கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்குறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.